கடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். மாலை நேரத்தில் கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை. மொரட்டுவையில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது. வேட்புமனுக்கள் இன்று முதல் ஏற்பு. தீப்பிடித்து எரிந்த நெடுநாள் மீன்பிடி படகுகள். இலங்கையர்களுக்கு ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், அரசு அறிவிப்பு. திக்வெல்ல நெல்வெல்ல மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 200 மீட்டர் தொலைவில் நங்கூரமிடப்பட்டிருந்த 2 நெடுநாள் மீன்பிடி படகுகள் இன்று அதிகாலை தீப்பிடித்து எரிந்துள்ளன. தீ அணைக்கப்பட்டுள்ளதுடன் திக்வெல்ல போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நெடுநாள் படகுகளின் உரிமையாளர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தீ பரவல் தொடர்பாக எவர் மீதும் சந்தேகம் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் திக்வெல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை, நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தினை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பமாக உள்ளது. இன்று முதல் 20ஆம் தேதி நண்பர்கள் 12 மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 336 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற நடவடிக்கை இன்று ஆரம்பமாக உள்ளதுடன் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளல் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைய உள்ளது. இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தபால் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு பதிலாக தங்கள் நிறுவனம் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இன்று தொடங்கும் சாதாரணதர பரீட்சைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வேட்புமனுக்களை சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் வேட்பாளரிடம் கோரியுள்ளார். எதிர்காலத்தில் தென்கொரியா, ஜப்பான் மற்றும் இஸ்ரேல் போன்ற பல நாடுகளில் இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் ஹிஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், எதிர்காலத்தில் தென்கொரியாவில் 7200 வேலைவாய்ப்புகளையும், ஜப்பானில் சுமார் 9300 வேலைவாய்ப்புகளையும், இஸ்ரேலில் சுமார் 15900 வேலைவாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்டுமானம், மீன்பிடி, விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் சேவைத்துறைகளில் இந்த வேலைவாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மொரட்டுவ போலீஸ் பிரிவின் தந்தேனியவெத்த பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் ஹீரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 25 வயதுடைய கெட்டுப்பெத்த பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. இந்த கைது நடவடிக்கையின் போது 5 கிராம் 300 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர் இன்று திங்கட்கிழமை மொரட்டுவை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பில் மொரட்டுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாலை நேரத்தில் கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை. மொரட்டுவையில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் கைது. வேட்புமனுக்கள் இன்று முதல் ஏற்பு. தீப்பிடித்து எரிந்த நெடுநாள் மீன்பிடி படகுகள். இலங்கையர்களுக்கு ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், அரசு அறிவிப்பு.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.